ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 31வது வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து வியாதிகளை நீக்குகிறவர். இயேசு கிறிஸ்து தாழ்விலிருந்து உயர்த்துகிறவர். இயேசு கிறிஸ்து அடிமட்டத்திலிருந்து மேலே கொண்டு வரக்கூடியவர். இயேசு கிறிஸ்து இல்லாமையில் நம்மை பாதுகாக்கிறவர், நடத்துகிறவர். அப்படிலாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நிறைய காரியங்களை நீங்கள் தெரிஞ்சாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி இதை அறிந்திருக்கிறீர்களா? எதை? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்து அதனால நமக்கு நித்திய ஜீவன் இருக்குது அப்படிங்கிறதுனால எழுதப்பட்டிருக்குது. பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நாம் சுமக்க வேண்டிய பாடுகள், நாம் சுமக்க வேண்டிய அநேக காரியங்களை அவர் சுமந்து அவர் எல்லாவற்றையும் முடித்து அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எப்படியோ அதே போன்ற ஒரு உயிர்த்தெழுதல் நமக்கும் உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து மண்ணோடு மண்ணா போகிறவன் இல்லை. நம்ம எந்த நிலையிலே மரித்தாலும் ஒரு நாள் வரும், கல்லறைகள் பிளக்கப்பட்டு அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய கிருபைகளை தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எனவேதான் அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அதைத்தான் நீங்க அறியணும். நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினால் விருத்தி அடையணும்னா அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க என்பதுதான் மிக முக்கியம். கவனத்தோடு வாழ்வோம், மேன்மையான வாழ்வை பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களுக்கென்று நீர் நித்திய ஜீவனை அடையணும்னு விரும்பி நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.